வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இதுக்கு முதல்ல எடுத்தவங்களுக்கு விளங்கும். அந்த கலர் வந்து ஒரு ஒரேஞ்ச் மாதிரி இல்லாட்டி ஒரு பிங்கிஷ் மாதிரி அப்படிதான் இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு எல்லோயிஷ் மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஏன்னா நான் இன்க்ரீடியன்ட் வந்து ஏற்கனவே ஆட் பண்ணியிருந்த இன்க்ரீடியன்ட் சேர்த்து எக்ஸ்ட்ரா நியூ இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அதோட சில பேருக்கு வந்து ஸ்பாட்டிகள் அந்த ஹெர்பல் பவுடர் ஸ்பாட்டிகள் பிடிக்காமலும் இருக்கும். அவங்க வந்து ஒரு அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 ஹவர்ஸோ 3 ஹவர்ஸோ வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணலாம். நைட்லேயே யூஸ் பண்ணலாம். அதை நைட் க்ரீமாகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம், டே க்ரீமாகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ இதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு வெயிலுக்குள்ளேயும் போகலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வந்து இப்போ இந்த ஸ்பாட்டிகள் இருக்கிறது வந்து உங்களுக்கு டேப் பண்ண போயிடும். பட் இல்லை உங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குண்டா நீங்கள் வெளியே போகிறதுக்கு முன்னாடி மார்னிங் நீங்கள் வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஹவர்ஸில் 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணலாம். அண்ட் சிலது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில விஷயங்கள் வந்து இதுக்கு முதல்ல நான் ப்ரீமியம் வைட்னிங் க்ரீம் நான் ஸ்டார்டிங் முதல்ல லான்ச் பண்ணப்போ அந்த ரைஸோட ஸ்பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு நிறைய பேர் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. சில பேர் கைண்டாக பேசியிருந்தாங்க, சில பேர் வந்து கைண்டாக என்கிட்ட பேசலை. ஒருத்தவங்க வந்து அவங்க மேபி இந்த வாய்ஸ் நோட் அவங்க இப்போ நான் அதை ஷேர் பண்ணும்போது கேட்கலாம், எனக்கு பிரச்சனை இல்லை. அவங்க வந்து அவங்க அந்த ரைஸோட ஸ்பார்ட்டிகள் இருக்குண்டு அவங்களுக்கு அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு அது நான் சிஸ்டர் நான் அந்த ரைஸோட ஸ்பார்ட்டிகள் இருக்கிறபடியா அதோட துவல்கள் இருக்கிறபடியா எனக்கு பிடிக்கல சிஸ்டர், ஆனால் நான் வந்து குப்பையில் வீசிட்டேன்னு சொன்னாங்க. அது அவங்க வேற மாதிரி அதை சொல்லியிருக்கலாம். அதை ஸ்பார்ட்டிகள் இருந்தபடியா எனக்கு அது யூஸ் பண்ண முடியல சிஸ்டர். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணலைன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அவங்க அது வீசிட்டேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது. நான் உங்களுக்கு சில விஷயம் சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஹெர்பல் க்ரீமாக நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து எப்படியுமே சில பேர் வந்து லிக்விடாக ஆட் பண்ணுவாங்க, சில பேர் பவுடராக ஆட் பண்ணுவாங்க. பவுடராக ஆட் பண்ணும்போது அதோட ஸ்பார்ட்டிகள் இருக்குன்னா அது ஃபுல்லாகவே ஹெர்பல் க்ரீம்னு அர்த்தம். அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். சில பேர் நல்லாவே புரிஞ்சு கொள்றீங்க, நான் சில பேருக்காக சொல்கிறேன். சில பேருக்கு அது விளங்குது இல்லை. நீங்கள் ப்ளீச்சிங் க்ரீம் தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதில் வந்து எப்படியுமே உங்களுக்கு இப்போ யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும், போக யூஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு எப்படியும் சைட் எஃபெக்ட் கொடுக்கும். இது சில பேருக்கு நேச்சுரல் ப்ராடக்டே வந்து செட் ஆகாமல் போகும். சில பேருக்கு ஒரு சில இன்க்ரீடியன்ட் செட் ஆகாமல் போகும், சில பேருக்கு ஒரு சில இன்க்ரீடியன்ட் செட் ஆகும். இது ஒவ்வொருத்தர் ஸ்கின்னை பொறுத்து இருக்குது. இப்போ நீங்கள் ஹெர்பல் க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் இப்போ என்கிட்ட இல்லாமல் நீங்கள் வேறு யார்ட்டையும் வாங்கினாலும் சரி அவங்க